வணக்கம். இந்த தமிழ் குரலின் சிறப்பு நேரங்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு உண்டு. நன்றாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். குருமூர்த்தி என்ற நபர் யாருன்னு தெரிஞ்சால் அவர் எப்படி போனார், எதற்காக போனார் என்பது தெரியும். தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச அரசியல் புரிதல் உள்ளவங்களுக்கு பிஜேபி யாருன்னு தெரியும், குருமூர்த்தி யாருன்னு தெரியும். குருமூர்த்தி போய் அங்கே பார்க்குறாருன்னா யார் சொல்லி அவர் பார்த்துருக்கிறார் அல்லது பார்க்க முயற்சித்திருக்கிறார் என்பது விவரம் அறிந்தவர்களுக்கு தெரியும். இதெல்லாம் இப்படிலாம் பேசுகிறதால மக்களை ஏமாற்ற முடியும் என்று நயினார் நாகேந்திரன் நினைப்பாரே, ஆனால் அவருக்கு நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளத்தான் வேண்டும். இப்போ பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல்லாகல அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் அடுத்தடுத்த கட்சிகளை உள்ளே கொண்டு வர வேண்டும். ஏன்னா பாமக இஷ்யூ இன்னும் எலெக்ஷன் நேரத்தில் கூட நம்ம பார்த்துக்கலான்னு விட்டுருந்துருக்கலாம். ஆனால் விடலை அப்படிங்கிறது அவங்க அந்த ரியாலிட்டி புரிஞ்சிருச்சுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா சார். அதாவது பிஎம்கேக்கு மற்ற ஆப்ஷன்ஸை டோர்ஸை ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டாங்கிற அவசரம் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா. யாருக்கு? பாமகவுக்கு, பிஜேபி. ஆமாம். அவங்க எல்லாரையும் தம் பக்கம் இழுக்கணும்னு பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் 2 மாதம் ஆகப்போகுது. இந்த அலையன்ஸு டேக் ஆஃபே ஆகலை. அந்த 2 கட்சிகளும் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று இந்தியாவோட மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே பணக்கார கட்சி. ஹிஸ்ட்ரியில் அங்கே இந்த பிஜேபி மாதிரி ஒரு பொலிட்டிக்கலி பவர்ஃபுல்லான பார்ட்டி வேர்ல்டுலேயே கிடையாதுங்க. இன்றைக்கி அவர் ரீசன்ட் ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. சிதம்பரம் 2 வாரத்துக்கு மேலே சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டோட கடைக்கோடியில், அதாவது தென் மண்டலத்தில் இந்தியாவோட கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்க தப்பு பண்ணும்போது. எலெக்ஷன் மெஷினரி இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்க ஒர்க் லைக் லட்டன்னுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் பார்ட்டி. 17 மாநிலங்களில் ஆட்சி, மத்தியில் 11 ஆண்டுகள் ஆட்சி. 29லேயும் ஆட்சி மாற்றம் வாய்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இவ்வளோ பவர்ஃபுல் பார்ட்டி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை 30 ஆண்டுகள் ஆண்ட கட்சி. 2 பேரும் அலையன்ஸ் சேர்ந்து ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸில் எதற்காக அழைப்பு எடுத்து கொண்டிருக்கிறார் விஜய்க்கு நம்முடைய நயினார் நாகேந்திரனும் ஆகட்டும் அல்லது ஏடிஎம்கே சில தலைவர்கள் ஆகட்டும். அவங்களுக்கு தெரியுது இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலைன்னு. இதுதான் சிக்கல். இப்போ டேக் ஆஃப் ஆகாத அலையன்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கூடுதலாக கட்சிகளை சேர்க்கணும். இட்ஸ் அ ரெயின்போ அலையன்ஸ், இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, IOUன்னு. இந்த 19 அலையன்ஸை ரீசெலக்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் தான் இப்போ இருக்குது. 21க்கும் 19க்கும் வித்தியாசம். தேமுதிக மட்டும் 21 இல்லை. இப்போ அவங்களையும் சேர்த்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் தான். அதில் பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி பாமக 4-5% ஓட்டு இருக்குது. அவங்கள இன்றைக்கி உள்ளே இழுக்கிறதுக்கான வேலைகள் இருக்குது. அன்புமணிக்கு நெருக்கடி இஸ் அண்டர் அக்யூட்னஸ் இப்போ கம்பல்ஷன். பிஜேபியை தவிர வேறு எங்கேயும் அவர் போக முடியாது. அவருக்கு அவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது. 24ல் பிஜேபியோட 11th ஹவரில் போய் சேர்ந்ததுக்கு ஏடிஎம்கேயோட பேசிக்கிட்டே இருந்து லாஸ்ட் 2 ஹவர்ஸில் எப்படி மாறினாரோ அதுக்கு என்ன காரணங்கள் இருந்தோ அந்த காரணங்கள் இன்றைக்கும் ஜீவிதத்துடன் தான் இருக்கிறது. நீங்கள் இஃப் யூ டெவில் சர்வ் ஒன்ஸ்ங்கிறது 14, 19, 24ன்னு 3 எலெக்ஷன்லையும் பாமக பாஜக கூட்டணிக்கு போனதுலேருந்து, அதே மாதிரி 19லையும் 21லையும் யூ சர்வ் டெவில் ட்வைஸ், த்ரைஸ் எஸ்கேப் ஆனீங்க. 4th நீங்கள் சர்வ் பண்ண தான் போகிறீங்க. கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏடிஎம்கேவாகட்டும் பிஎம்கேவாகட்டும் யாரெல்லாம் லூட் பண்ணாங்களோ, தமிழ்நாட்டை யாரெல்லாம் லூட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அஸ்லாங் அஸ் பிஜேபி டெல்லியில் பவர்ஃபுல்லாக இருக்க வரைக்கும் பிஜேபிக்கு ஊழியம் செய்து தான் ஆக வேண்டும். இது இன்றைக்கி லூட் பண்ணுற எல்லாருக்கும் பொருந்தும். அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி லூட் பண்ணிக்கிட்டு இருக்க, மக்களை சுரண்டிக்கிட்டு இருக்க, மக்களை பெருங்கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்க எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும். அதிமுகவுக்கும் பாமகவும் ஏற்பட்டது தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா அந்த பேட்டர்ன் 11 ஆண்டுகளில் பிஜேபி எத்தனை கட்சிகளை உடைச்சதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டும் பிஜேபி எதிர்ப்பாளர்கள், அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பாளர்கள், பாலிட்டிஷியன்ஸ் கொடுக்குறாங்க. அது உண்மை. அதாவது இப்போ அதிமுக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், இப்போ சரத்பவாரோட நேஷ்னலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்ட்டியாக இருக்கட்டும், சிவசேனாவாக இருக்கட்டும், முலாயம் சிங்கோட பிரதராக இருக்கட்டும், ராம்விலாஸ் பாஸ்வானாக இருக்கட்டும், ஒரு நீண்ட கடிதத்தையே ஜனதாதள் இவர் இப்போ பெங்களூரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஜனதாதள் ஜேடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இவங்க எல்லாரையும் பிஜேபி உடைச்சதுன்னு நம்ம ஒப்பாரி வைக்கிறோம். ஆனால் இவங்கெல்லாம் இப்படி உடஞ்சி போனதுக்கு காரணம் என்னன்றதை பற்றி பேச மறுக்கிறோம். நான் கேட்குறேன், கம்யூனிஸ்ட் கட்சியை சிபிஎம்ஐ ஏன் பிஜேபியால் உடைக்க முடியல? இத்தனைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு கவர்மெண்ட் இருக்குது, கேரளா கவர்மெண்ட் இருக்குது. அவங்கள உடைக்க முடியல, இவங்களெல்லாம் ஏன் உடைக்கிறாங்க? நீங்கள் அந்த அளவுக்கு லூட் பண்ணிங்க, அதனால் உடையுது. நீ கொள்ளை அடிச்சுன்னா பிஜேபிக்கு ஊழியம் செய்து தான் ஆக வேண்டும். அதுதான் நான் சொன்னேன். இன்றைக்கி அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் நடந்து கொண்டிருப்பது நாளைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் வரும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல். வேறு வழி இல்லை, அவனுக்கு போய் தான் ஆகணும். அங்கே போகும்போது நீ அதனால் வரக்கூடிய சேதாரங்களுக்கு பொறுப்பேற்று தான் ஆகணும்.
இப்போ இங்கே வந்து அதிமுக தலைமையிலான பாஜக என்டிஏ அலைன்ஸ் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு. இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது கட்சிகள், அதாவது இப்போ கூட்டணிக்கு உள்ளே வரக்கூடியவர்கள் கோயலேஷன் கவர்மெண்ட் அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா? சீட்டோடு சேர்த்தே அதையும் பேசுவது. ஏன்னா பிரேமலதா அவர்கள் டேட்டு போட்டு கொடுக்காதனால ராஜ்யசபா தள்ளி வச்சதுங்கிறது ஒரு பாடமாக இருக்கணும்னா எல்லாரும் அப்போ ஏடிஎம்கே அலைன்ஸில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பாங்கல்ல. ஒரு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிகளை, திமுக கூட்டணி கட்சிகள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க ஆட்சியில் பங்குன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட கொத்தடிமை ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க, வேறு வழியே இல்லை. மோடி எதிர்ப்பு ஒன்று அவங்கள வந்து சிமெண்ட் போட்டு ஒட்ட வச்சுருக்கு பிஜேபி திமுகவோட. அதை தாண்டி வந்து அவங்க திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் தாளம் தட்டி கொண்டு பெரிய அளவில் வந்து அதற்கு ஒத்திசைவான செயல்பாடுகளை கொண்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்லேவிஷ் மென்டாலிட்டியில் தான் திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவோட இருக்குது. அவங்க அதிகாரத்தில் பங்குன்றதை பெருசாக கேட்க மாட்டாங்க. இப்போ அதிகாரத்தில் பங்குன்னும் போது லெஃப்ட் பார்ட்டிஸோட ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக அதிகாரத்தில் பங்கு வேணான்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சு அதில் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நாங்கள் வந்து அலையன்ஸுக்கு போவோம், கூட்டணி அரசாங்கத்தில் பங்கு பெறுவோன்றாங்க. அது சரி தப்புன்றது ஒரு பக்கம் வைங்க. அதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎம்கேக்கு சிபிஎம் என்ன சொல்கிறாங்க, கொடுத்தா கூட அவங்க வாங்கிக்க மாட்டாங்க, வேண்டான்றாங்க. ஜோதிபாஸுக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தப்ப வேண்டான்னு சொன்ன அதே வரட்டுத்தனமான நிலையில தான் இங்கே லெஃப்ட் சிபிஎம் சிபிஐ இருக்குது, எஸ்பெஷலி சிபிஎம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 29 சோனியா காந்திக்கு 10 சீட்டு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வரணும்னா 19-24 வந்த மாதிரி திமுக தேவை. திமுக இல்லைன்னா காங்கிரஸ் 0. அப்போ காங்கிரஸ் வந்து அங்கே சோனியா காந்தியை ராகுலை சரி கட்டுறது மூலமாக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் 2006 மாதிரி வந்ததுன்னா காங்கிரஸை டெல்லி ஹைகமாண்ட் வந்து பார்லிமெண்ட்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்காதீங்க. கடந்த காலத்தில் சட்டமன்றத்தில் 0 வாங்கினாங்க, 0 சீட்டு கொடுங்க, பார்லிமெண்ட்டில் மட்டும் கொடுக்கணும் இந்திரா காந்தியை இன்னமும் தொடரும். அது இப்படியே தான் பேர் தொடருது. அதனால் வந்து காங்கிரஸும் பெரிய அளவில் கூட்டணி வேணும்னு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்காது. மீதி கேட்கக்கூடியது விசிக மட்டும்தான். அதை அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய விதத்தில் ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இது இப்போ இருக்க நிலைமை. நாளைக்கு ஒருவேளை வந்து ஒரு ஹங் அசம்பிளி வந்து கிட்டத்தட்ட ஷார்ட்டேஜ் விழும்போது இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வேற. கலைஞர் சோனியா காந்தியை கன்வின்ஸ் பண்ண மாதிரி ஷார்ட்டேஜ் வந்து 20 சீட்டு, கலைஞருக்கு கரெக்டாக 22 சீட்டு துண்டு விழுந்தது. 96 சீட்டு, 118 நம்பர்ஸ், 36 காங்கிரஸ் வெளியிலேருந்து 18 சிபிஎம் இப்போ பிஎம் அவங்க காப்பாற்றினாங்க. அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபால் வந்ததுன்னா, ஆக்சுவல் ஷார்ட் ஃபால் வரும்போது என்ன வேணால் பிஹேவ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் எனிபடிஸ் கேம். அப்போ அது நம்ம அந்த சிச்சுவேஷனை வந்து அப்போ வரும்பொழுது தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்கள் கேட்குறது வந்து அதிகாரத்தில் பங்கு என்பதை ஒரு ப்ரீ கண்டிஷனாக 2 கட்சிகளுமே போட மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா தேர்தல் நெருங்கும் போது இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேறு பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, சீட்டை தாண்டி வரக்கூடிய வேறு சில பெனிஃபிட்ஸ் இவங்களை வந்து வாய் அடைக்க வச்சிரும். அதில் இந்த 2 கட்சிகளும் வந்து அவங்க எதிர்பார்க்குற அந்த பெனிஃபிட்ஸை தூக்கி எறிஞ்சு அவங்கள வழி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு 2 தரப்பும் தயாராகத்தான், 2 தரப்பும் தயாராக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் தான் வந்து ஆட்சியில் பங்குன்றதுக்கான இதெல்லாம் ப்ரீ கண்டிஷனாக போடுற அளவுக்கு இவங்களுக்கு செல்வாக்கும் இல்லை, கள நிலவரமும் அது இல்லை. ஆனால் 2006 மாதிரி ஒருவேளை ஹங் அசம்பிளி வந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து அப்போ அடங்கி போன மாதிரி இப்போ அடங்கி போக மாட்டாங்க. 2006 வாஸ் அ கிளாசிக் கேஸுங்க. தமிழ்நாடு வந்து கோலிஷன் எராவை நோக்கி நகர்ந்தது. 2004 it was 40 out of 40 வாங்கிட்டு 2006 வந்து ஹங் அசம்பிளி வரும்போது இட் வாஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த அப்போசிஷன் டு கெட் இன் டு த கேபினெட். 50 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்த காங்கிரஸ் அன்னைக்கு உள்ளே போயிருந்துருக்கணும். அது டெல்லியில் 144 சீட்டு மட்டுமே இருந்ததால், திமுக நம்பி இருந்ததால் சோனியா காந்தியை கன்வின்ஸ் பண்ணி கருணாநிதி இங்கே அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் பண்ணிட்டார். இட் வாஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் பை டிஎம்கே காங்கிரஸ். அது அவங்க அதுக்கான வேலையை கொடுக்குறாங்க. பட் இன் ஃப்யூச்சரில் வந்து அந்த சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக 2006 மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. பட் ப்ரீ கண்டிஷனாக நீங்கள் கேட்குறத திமுக அலையன்ஸும் போடாது, ஏடிஎம்கேவும் போட மாட்டாங்க. ஆனால் ஏற்கனவே ஏடிஎம்கே ஒரு என்டிஏ அலையன்ஸ்னு பேச ஆரம்பிச்சிட்டார் அமித்ஷா. அவங்க ஏடிஎம்கேவை டிண்டில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கூட்டணி ஆட்சின்னு தான் கேட்க விரும்புவாங்க. ஏடிஎம்கேக்கு நேத்திருத்துவமே தலைமையின் கீழே என்டிஏ கவர்மெண்ட் ரொம்ப அழகாக தான் நகர்த்துறாங்க அவங்க. சரி, வாட்ஸ் ராங் இன் இட்? எல்லாரும் பொலிட்டிக்கல் ப்ரெசன்ஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணுவோம், அவனும் எக்ஸ்பாண்ட் பண்ணுறான். நான் என்ன சொல்கிறேன், கட்சிகளை உடைக்கிறாங்கன்னு நம்ம பேசுகிறோங்க, கண்டிப்பாக உடைக்கிறான். 2 விஷயங்க. ஒன்று அதுதான் பாலிடிக்ஸு. நம்பர் 2, உடைக்கிறான்னு சொல்லிங்களேன், நீ ஏன்டா உடையிற? சித்தாந்த ரீதியாக நீ உடஞ்சின்னா நீ அவனை பிளேம் பண்ணலாம்டா.
சிபிஐஎம் அவங்க உடஞ்ச மாதிரி நீ வந்து காங்கிரஸோட ஆட்டிடியூடு, நேஷனல் பூர்ஜுவசிக்கு காட்ட வேண்டிய ஆட்டிடியூடு என்னன்றதுல நீங்கள் ஒரு பிரச்சனை வந்தது. நீங்கள் சித்தாந்த ரீதியாக அந்த கட்சி உடஞ்சுது. இது எல்லா ஊராட்சி ஊர் தாலி அறுத்து கொள்ளை அடிச்சு சுரண்டி பெருங்கொள்ளை பிளண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தனாக போய் பிஜேபியோட சேர்றீங்க. 70,000 கோடி இரிகேஷன் ஸ்கேம்னு மோடியை இந்த நாட்டோட பிரதம மந்திரியை பேசுகிறாரு. 2-3 மாதத்தில் அவரை தூக்கி உள்ளே வச்சு டெப்டி சிஎம் ஆக்குறீங்க. இரிகேஷன் மினிஸ்டராக இருந்தவர் ஸ்கேம் பண்ணாரு, அவர்கிட்ட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தூக்கி கொடுக்குறீங்க. நீங்கள் இரிகேஷன் மினிஸ்டர் 70,000 கோடி கொள்ளை அடிச்சிட்டாருன்னு தெருல போகிறவன் பேசலங்க, இந்த நாட்டோட பிரதம மந்திரி பேசுகிறாரு. பேசிட்டு 3 மாதத்தில் அவர் கையில் தூக்கி நீங்கள் ஃபைனான்ஸை கொடுக்குற. அந்த மாதிரி சிவசேனா உடைச்சா ஒவ்வொரு உடைச்சான்றீங்களே, நீங்கள் ஏன்டா உடஞ்சிங்க? நீங்கள் ஊர் தாலி அறுத்தீங்க, அதனால் போய் காலில் விழுந்தீங்க. அதை பேச மாட்டேன்றல்ல. அடிப்படையான உண்மை, பெரும்பான்மை மதவாதத்துக்கும் ஃபாசிசத்துக்கும் எதிரான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம். எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நாங்கள் கொள்ளடிப்போம், எல்லா அட்டுழியத்தையும் பண்ணுவோம், சூறையாடுவோம். ஆனால் பிஜேபி வரக்கூடாது. அது எப்படி வராமல்? அது இயற்கை நீதி. அது அதைத்தான் நான் சொன்னேன். இன்றைக்கி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அஜித் பவார்லேருந்து ஷிண்டேலேருந்து எடப்பாடியிலேருந்து ராமதாஸ் வரைக்கும் என்ன நடந்ததோ அதுதான், கவிதா வரைக்கும் என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கும் வரும் ஆண்டுகளில் நடக்கும். எழுதி பார்த்தா ஒரு வகையில் கன்சென்டட் மேனிபுலேஷன் அவங்களே அலோவ் பண்ணிக்கிட்டது. ஆமாம்மா, அப்சல்யூட்லி கன்சென்டட் மேனிபுலேஷன் சரியான வார்த்தை. கன்சென்டட் மேனிபுலேஷன் தான். நான் கொள்ளடிக்கிறேன், நாளைக்கு பிரச்சனை வந்துன்னா வந்த காசை வச்சு அதை சமாளிச்சுக்கலாம், இல்லைன்னா சரண்டர் ஆகிடுறேன். என் மேலே கை வைக்காத சொல்கிறது பாரு, ஏன்னா ஒழுங்காக இருக்கலாம், நான் ஏன் ஒழுங்காக இருக்குன்றான். இல்லைங்க, பெரும்பான்மை மதவாதத்துக்கும் ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் அடிப்படை தேவைங்க. நீங்கள் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுகளை உடைக்க முடியல. இத்தனை கட்சிகளை உடைச்ச பிஜேபியால் கேரளாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய சிபிஎம்மை உடைக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு குறைஞ்சபட்ச நியாய தர்மத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்றிக்கலாமா? ஏன் இவ்வளோ திருடுறீங்கன்னா? இதை பாரு, இதெல்லாம் நீ சொல்லாத. திருடுறதுன்றது எங்கள் டிஎன்ஏலே இருக்குது. நாங்கள் விஞ்ஞான ஊழல் பண்ணவங்க, இன்றைக்கி நேரத்தில் எங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க நாங்கள் விஞ்ஞான ஊழல்னு. நாங்கள் தெளிவாக இருக்கோம், கொள்கை முடிவு எங்களுக்கு தெளிவானது. முடிஞ்ச வரைக்கும் கொள்ளை, அதுக்கு பிறகு பிரச்சனை வரும்போது கொள்ளை அடித்த பணத்தை வச்சு அதை சமாளிக்க பாரு, இயன்ற வரை சமாளிக்க பாரு, இல்லைன்னா சரண்டர் ஆகிடு. அமித்ஷா அவர்களுடைய வருகை, மதுரை விசிட் அப்படிங்கிறது பேசுபொருளாக மாறி இருக்கு. பர்சனல் விசிட் அப்படிங்கிறத தாண்டி கட்சி விசிட்டாக தான் இது இருக்கிறது. அரசு நிகழ்ச்சியாக எதுவும் இல்லை அப்படிங்கிறதும், குறிப்பாக 2 மாதங்களாகியும் ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் ஒரு ஃப்ரண்ட்டுக்கு வராத சூழலில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதா? இன்டர்னல் இஷ்யூஸுமே கூட பலதும் பேசப்பட இருக்கிறதுன்னு சில செய்திகள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? இது வெறும் பர்சனல் விசிட்டுன்னு பார்க்கக்கூடாதுங்க, இது பொலிட்டிக்கல் விசிட்டு தான். இது அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருதுன்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. மோடியே 2-3 முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்காரு, அமித்ஷா வந்திருக்காரு. தென் மாவட்டங்களுக்கு பாஜக தலைவர்கள் யார் வந்தாலும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுன்றது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. ஆனால் கட்சி நிகழ்ச்சிக்காகத்தான் அவர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறார். இது இன்னும் கட்சி நிகழ்ச்சிக்குன்னு வந்தால் அது வேறு அர்த்தத்தை கொடுக்கணும்னு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறது அந்த விசிட்டோடு சேர்த்து கட்சி விசிட்டை வச்சுக்கிறேன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. மெயின் வந்து கட்சி இஷ்யூ தான். நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். எனவே அவங்களுக்கு வந்து அந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவதும் முக்கியத்துவம் பெறுகிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் இதில் இருக்க பாலிடிக்ஸை தான் நம்ம பார்க்க முடியும். தனிப்பட்ட முறையில் எத்தனை கோயிலுக்கு அமித்ஷா போனாலும் நமக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அது அவருடைய உரிமை. இப்போ தென் மாவட்டங்களில் இந்த இடத்த நகர்த்துறதுன்றது வந்து இப்போ முருகன் மாநாட்டில் பேச போகிறாரு. அவர் முருகன் மாநாடு இன்னும் இருக்கு, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அவர் முருகன் மாநாடுல பேசல, இது வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை. முருகன் மாநாடு என்னைக்கு நடக்குது? முருகன் மாநாடு 22ஆம் தேதி. நாள் இருக்கு, அது நாள் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இவர் யோகி ஆதித்யநாத் இவங்களெல்லாம் அழைச்சிருக்காங்க போல. அது அவங்களுடைய சோஷியல் இன்ஜினியரிங்கோட ஒரு பார்ட்டு தான் அது வந்து. ஸோ அமித்ஷா அவர்கள் வந்து கண்டிப்பாக அங்கே அது கட்சி தலைவர்களை பார்க்குறாரு. மீனாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு வேறு கட்சி நிகழ்ச்சிகளும் இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். இது அவங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ரெயின்போ அலையன்ஸை உருவாக்கணும்னு விரும்புகிறாங்க. ஏப்ரல் 11 இங்கே சென்னையில் ஏடிஎம்கே அலையன்ஸை கன்ஃபார்ம் பண்ண பிறகு வேறு கட்சிகள் யாரும் அதில் வந்து சேரலை. டேக் ஆஃப் ஆகலை இந்த அலையன்ஸ். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகவில்லை என்பதுதான் கலை யதார்த்தம். அதனால தான் விஜய்க்கு அழைப்பு மேல் அழைப்பு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பேக்ரவுண்டில் தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கணும். பாமக பிரச்சனையில் ஏதாவது சுமூக தீர்வு ஏற்படும்னு பார்த்தாங்க, அது 8ஆம் தேதிக்குள்ளே ஏற்படும் நான் நினைக்கல.
ஸோ இது அவங்க கால்குலேஷன்ஸ் ஒன்று சோஷியல் இன்ஜினியரிங், சாதிய கட்சிகளை வளர்த்து விட்டு ஒரு ப்ராடர் ஹிந்துத்வா ஃப்ரண்ட்டுன்னு கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. இன்னொன்று எத்தனை கட்சிகள் முடியுமோ அத்தனை கட்சிகளையும் தமிழ்நாட்டில் கூட்டணியில் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்தியாவிலே சேலஞ்சிங் ஸ்டேட் தமிழ்நாடு தான் அவங்களுக்கு. ஆனால் இந்த ஏடிஎம்கேவோட அவங்க போட்ட அண்டர் மச் ஃபேன்ஃபேர் அவங்க போட்ட அந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை, ஜெல் ஆகலை. அது அவங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த பேக்ரவுண்டில் தான் அவர் வரார். நாளைக்கு அமித்ஷா இன்றைய மாலை வருகிறார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக கட்சி நிர்வாகிகளிடமும் பேசுகிறார். கண்டிப்பாக அவர் சில அட்வைஸ்லாம் கொடுப்பார். அவர் அதன் பிறகு தான் இது எப்படி ஷேப்பப் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ 26 ஏப்ரல் மேலே சரியாக 10 மாதத்தில் எலெக்ஷன், 5 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன், தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம், புதுச்சேரி. இதில் வெஸ்ட் பெங்கால ரொம்ப குறி வைக்கிறாங்க. அசாம்ல ரூலிங் பார்ட்டி. பெங்காலில் அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது. 39% மேலே ஓட்டு இருக்குது. அங்கே ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பும் இருக்குன்றாங்க. மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்மையிலேயே இருக்கிறது. தமிழ்நாட்டில் சுத்தமாக வாஷ் அவுட் இல்லை, கேரளாலேயும் ஒன்றும் கிடையாது. அசாமில் அவங்க கவர்மெண்ட் அதை தக்க வச்சுப்பாங்கன்னு தான் தோணுது. புதுச்சேரி ஆல்ரெடி அவங்க கவர்மெண்ட்டு தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பெருசாக அங்கெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ப்ரியாரிட்டியில் தமிழ்நாடு கீழே தான் இருக்குது. ஸ்டேட்ஸ் அங்கே தான் ஹையர். பெங்கால் தான் ஹை. பெங்கால் தான் ஹையர். இட்ஸ் நாட் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் நம்பர். இப்போ தமிழ்நாடும் கேரளா பெங்காலும் சேம் நம்பர்ஸ். நமக்கும் 42, பெங்காலுக்கு 42 லோக்சபா சீட்ஸ். ஆனால் நீங்கள் பெங்காலில் பிஜேபி கையை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அது ஏற்படுத்தக்கூடிய பாரதூரமான விளைவுகள் ஐ திங்க் ஒரு விதத்தில் கற்பனை கெட்டாதவை அல்லது கொலை நடுங்க வைக்கக்கூடியவை. பெங்காலில் பிஜேபி கவர்மெண்ட் வந்துடுச்சுன்னா அதாவது அவங்களோட மிகப்பெரிய வெற்றியாக பெங்காலை பிடிச்சாங்கன்னா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பெங்காலை பிடிச்சாங்கன்னா ஐ திங்க் யூபியை பிடிச்சதை விட பெங்காலை பிடிச்சது பெரிய விஷயமா இருக்கும் நான் பார்க்குறேன். ஏன்னா வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா திங்க் டுமாரோன்னு வாங்க. அது இன்றைக்கி பங்களாதேஷில் நிலைமை சீர்குலைஞ்சிக்கிட்டு இருக்கும்பொழுது பெங்காலில், வெஸ்ட் பெங்காலில் மட்டும் பிஜேபி கவர்மெண்ட் வந்துன்னா நாடு தழுவிய அளவில் அது கொடுக்கக்கூடிய சமிக்ஞை என்பது பிஜேபிக்கு சொல்லனா மகிழ்ச்சியையும் பலத்தையும் கொடுக்கும். அதனால் அவங்க கவனம் பூரா பெங்காலில் தான் இருக்குது. தமிழ்நாடு ப்ரியாரிட்டியில் கீழே. பட் தமிழ்நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க பெரிய அளவில். ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க சாதிக்க முடியும்னு எனக்கு தோணலை. அந்த உணர்வு அவங்களுக்குமே இருக்குது. ஒரு கட்டத்தில் முடியலன்னா கவனத்தை பூரா இங்கேருந்து திருப்பி அங்கே கொண்டு போயிடுவாங்க. அவங்க இது ஏன்னா வேஸ்ட்டாக அமித்ஷா மாதிரியான ஒரு லீடர் தே வாண்ட் வேஸ்ட் தேர் எனர்ஜி. அவங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ அடுத்து இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றது. ரெண்டாவது அஜெண்டாவை ஷஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னால் அமித்ஷா இங்கே பேசும்போது 40,000 கோடி டாஸ்மாக் ஊழல அப்படி இப்படின்னாரு. இப்போ ஸ்டே கொடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ ஏதோ வாயை திறப்பாங்களா நமக்கு தெரியல. அவர் பேசும்போது தான் நம்ம கவனிக்கணும். நாளைக்கு அவரோட ஸ்பீச்சில் ஒருவேளை அவர் ஸ்பீச் கொடுத்தாருன்னா பார்ட்டியினுடைய இதுதான் போது ஒரு திடலில் தான் நடத்துறதா ரிப்போர்ட் ஆயிருக்கு. மேபி அது பப்ளிக் ஸ்பீச்சாக இருக்கு. அது பப்ளிக் ஸ்பீச்சா இல்லை பார்ட்டி ஸ்பீச்சா தெரியல. எப்படி ஸ்பீச்சா இருந்தாலும் வெளியில் வந்துடும். அது பேசினாலும் வெளில வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். பிஜேபியில் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க பார்ட்டி ஸ்பீச்சையே டெலிகாஸ்டே பண்ணுவாங்க. அதனால they want the message to go. அதனால் பார்ட்டி ஸ்பீச்ன்றது இட்ஸ் ஸ்பீச் ஃபார் த ஸ்டேட். தமிழ்நாட்டு மக்களுக்கான உரை தான் அது. அமித்ஷாவோட பேச்சில் தான் நம்ம கவனிக்கணும் என்ன நடக்க போகுது, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அடுத்த ஸ்டேஜ் என்ன. ஏன்னா இப்போ ஒரு தற்காலிக ரிலீஃப் திமுக கிடச்சிருக்கு டாஸ்மாகில். தற்காலிக ரிலீஃப்னாலும் ரிலீஃப் இஸ் அ ரிலீஃப். இதை அடுத்த மாதம் கோடை விடுமுறை முடிஞ்சு உச்சநீதிமன்றம் வரும்போது இவங்க பெரிய அளவில் ஈடு எடுக்க போகிறாங்க, சீல்டு கவரில் கொடுக்க போகிறாங்கலாம் சொல்கிறாங்க. பட் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சுன்றதுனால அவங்க இதை எப்படி வியூ பண்ணுவாங்க நமக்கு தெரியல. இது டெம்பரரி ரிலீஃப் தான் ஒரு பார்வை இருக்குது. பட் கடுமையான வார்த்தைகளை எப்படி ஹவு கேன் யூ ரைட் அ கார்பரேஷன் சீஃப் ஜஸ்டிஸ் கேட்ட பிறகு அது அவ்வளோ சீக்கிரம் அவங்க அந்த நிலைப்பாட்டில் மாறுவாங்களா? ஏன்னா மெரிட்ஸ்குள்ளே போய் அவர் அதை கேட்டிருக்காரு. அஃபிடவிட் போட சொல்லி 4 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அதான் அது இப்போ பார்க்கணும் நம்ம. அது அந்த 1000 crores எப்படி அரைவ் பண்ணிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் ரைஸ். ஆமாம். ஸோ இது அவங்க அதை விட முக்கியமானது ஹவு கேன் யூ ரைட் அ கார்பரேஷன். The complaint entity central government எப்படி ரைட் பண்ணி individuals ரைட் பண்ணி the complaint is on individuals. Yes, the complaint correct. தனிநபர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நிறுவனங்கள், அரசு நிறுவனங்களை நீ எப்படி சோதனை செய்வா என்பதுதான் கேள்வி. எனவே அது இவங்க என்ன பதில் கொடுக்க போறாங்க, சீல்டு கவரில் கொடுப்பாங்கன்றாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டுமே ரிலாக்ஸ் இட்ஸ் ஆர்டர்ஸ் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ பேக்கப்புக்காக பிஜேபியும் எல்லா வேலையும் செய்யுது, திமுகவும் எல்லா வேலையும் செஞ்சு. சார் கெஜ்ரிவால்லாம் எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி தானே நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அரெஸ்ட் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய ஃபிட் கேஸ் ஃபார் எலெக்ஷன் கமிஷன் டு இன்டர்வியூன். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் டர்ன் த அதர் வே ரவுண்ட்.
இப்போ அமித்ஷா அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது நயினார் வந்த பிறகு அவரே சொல்கிறாரு, நான் அண்ணாமலை மாதிரிலாம் அரசியல் பண்ண மாட்டேன், என்னுடையது அதிரடியாக இருக்காது, அமைதியான முறையில் தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. பட் அது ஒரு இம்பேக்டை, ஏன்னா இந்த 2 மாதங்களில் கூட்டணி முடிவான பிறகு என்ன டிபேட்டை பிஜேபி இங்கே கட்டமைச்சதுன்னு ஒரு கொஷின் ரைஸ் ஆகுதுல்ல. சார் இப்போ ஜெல் ஆகலை சார். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ரகிளை இந்த 2 மாதத்தில் நடத்த முடியல. இத்தனைக்கும் தே ஹேவ் அ காமனாலிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். திமுக அரசின் மீதான தவறுகளை, திமுக அரசின் குற்றங்களுக்கு எதிராக அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து கூட்டு போராட்டங்கள் நடத்தியிருக்கணும். ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம், ஒன்றுமே இல்லை, தனித்தனியாக நடத்துகிறாங்க. ஆனால் ஜாயிண்ட்டாக நடத்தலை. இப்போ நீங்கள் ஜாயிண்ட்டாக நடத்தலைன்னும் போது அலையன்ஸ் வந்து கீழே ஜெல் ஆகலை. தனிப்பட்ட முறையில் பேசும்போது தலைவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே கேடர்ஸ் ஒத்துக்கலை, ரொம்ப கஷ்டப்படுறோம் கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்குன்றாங்க. மக்கள்கிட்டையும் ஓட்டர்ஸ் மட்டிலையும் இந்த அலையன்ஸ் கன்வின்ஸ் ஆகலை. திமுகவை பிடிக்கல, ஆனால் பிஜேபியோட சேர்ந்தினா ஓட்டு வரல. விடியல் பயணம்னு சொல்லக்கூடிய பேருந்தில் இலவசமாக பயணிக்கக்கூடிய பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவான்றாங்க. ஆனால் அதிமுக பிஜேபி கூட்டணியை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். விடியல் பயணத்தில் பேருந்தில் இலவசமாக கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய பெண்கள், எல்லா வயது பெண்களிலும் ஒரு பிரிவினர் அல்லது கணிசமான பிரிவினர் என்று கூட நான் சொல்லுவேன், நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோன்றாங்க. ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி போட மாட்டேன்றாங்க. பிகாஸ் ஆஃப் பிஜேபி ஃபேக்டர். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும் பொழுது இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகலை. பிஜேபிக்கு அது பொனன்ஸா ஏடிஎம்கே வந்தது. ஆனால் ஏடிஎம்கேக்கு 70% மேலே கேடர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த அலையன்ஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது கீழே ஜெல்லாவிலானா 96 ஜெயலலிதா நரசிம்மராவ் அலையன்ஸ் மாதிரி சைபர் ஆகும். இந்த சிக்கலில் தான் அவங்க விஜய். அதுவாச்சும் டைம் டியூரேஷன் தான், இது டைம் இருந்தும் அந்த நிலைக்கு போகும். எக்ஸாக்ட்லி. இந்தியாவோட நம்பர் 1 கட்சி, 17 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்க கட்சி, இந்தியாவை 11 ஆண்டுகள் ஆண்டு கொண்டிருக்க கட்சி, உலகத்திலேயே பணக்கார கட்சி, மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் த ரீசன்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு. ஆனால் இங்கே அவங்களால ஏடிஎம்கேவோட ஜெல் ஆகலை. ஏடிஎம்கே 30 வருஷம் ஆண்ட கட்சி. இந்த 2 பேரும் சேர்ந்து விஜய்க்கு எதுக்கு தினம் அழைப்பு கொடுக்குறாங்க. அது பிஜேபி ஆல்மோஸ்ட் மடிப்பிச்சை கேட்குற லெவலுக்கு வந்துடுச்சு. விஜய் இப்படி மேலே போயிட்டு நாங்கள் அழைப்பு விடுத்தாச்சு, அவர் தான் பதில் சொல்லணுங்கிற லெவலுக்கு பிரஸ் மீட்ல இன்சிஸ்ட் பண்றாரு. பிஜேபியோட நிலைமை மடிப்பிச்சை கேட்குற நிலைமை விஜய் கிட்ட. ஏடிஎம்கே அந்த அளவுக்கு இறங்கி போகல. வந்தா வரட்டும், வராட்டி போட்டு தான் எடப்பாடி நினைக்கிறேன். டிவி நேற்றுக்கு திரும்ப விஜய்க்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இது என்ன கதை? இது ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் எல்லாரும் உள்ள வரணும் அப்படின்னு அடுத்தடுத்து அதை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறாங்களோங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது சார். அப்படிதான் போகுது. அதை நோக்கி தான் போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமுமே உங்களுக்கு கிடையாது. சரி, நான் என்ன கேட்குறேன், 2 மாதம் ஆக போகுது. ஏன் வந்து நாட் அ சிங்கிள் ஜாயிண்ட் ப்ரொட்டஸ்ட்? அதுதானே ஒற்றுமைக்கான அளவுகள், அதுதானே மெசேஜ். 2 கேடர்ஸுக்கும் மக்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? ஒன்றுபடுவோம், போராடுவோம்ன்றது தானே. இப்போ நாளைக்கு அமித்ஷா வரும்பொழுது எடப்பாடி அவர்கள் போய் சந்திக்கலை அப்படின்னா அது என்ன? அது எனக்கு என்னமோ பெருசாகப்படாது. அமித்ஷா ஒவ்வொரு தடவை வரும்போதும் எடப்பாடி சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சந்திப்பதற்கான அஜெண்டா இல்லைன்னு தான் நான் கேள்விப்படுறேன். அவர் சந்திக்கலைன்றதுனால அது பெரிய விஷயம் கிடையாது. ஏடிஎம்கே பிஜேபியை விட்டு போவாது. 26 எலெக்ஷனில் they have to swim together or sing together. As long as பிஜேபி remains in power in center, ஏடிஎம்கே வெளியில் வர்றதுங்கிறது ரூல்ட் அவுட். கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட். இவங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு தடவை நான் ஏடிஎம்கே கிட்ட, ஒரு தடவை நாங்கள் வந்து பிஜேபி கிட்ட நாங்கள் வந்து ஒன்றாயிடுறோம், ஒரு தடவை அவங்களோட கூட்டணி சேர்ந்துக்கிறோம், அதுக்கப்புறம் பிரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. விவிலியத்தில் ஒரு வாசகம் வரும், பைபிளில் ஒரு வாசகம் வரும். If you serve devil for once, you will have to serve forever. If you serve devil for once, you will have to serve forever. அற்புதமான வாசகம். பிசாசுக்கு ஒரு முறை ஊழியம் செய்வது, ஒரே ஒரு முறை மட்டும் ஊழியம் செய்கிறேன் என்று நீ முடிவு செய்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்வாய். அதுதான் பிஜேபி. If you serve devil once, you will have to serve forever. பைபிள். இதான் இன்றைக்கி ஏடிஎம்கே கதை. 11th ஹவரில் எடப்பாடி பிஜேபி விட்டு வந்துடுவாருலாம் கதை அழகிறாங்கல்ல. இதோட முட்டாள்தனம் எதுவும் கிடையாது. ஏன்னா இன்னும் 3 வருஷம் அங்கே மோடி கவர்மெண்ட் இருக்குது. 26 எலெக்ஷனில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வரலாம், வராமலும் போகலாம். அது எக்கட கட்டு போட்டோம். எப்படி நடந்தாலும் அடுத்த 3 வருஷம் நீ அங்கே மோடியை ஃபேஸ் பண்ணி ஆகணும். 1. 2வது லார்ஜர் பிக்சர். இஃப் யூ சர்வ் டெவில் ஃபார் ஒன்ஸ், யூ ஹேவ் டு சர்வ் forever.
எப்படி நீ வெளியில் வருவ நான் கேட்குறேன். இப்போ ஏன் போய் சேர்ந்தீங்க? எலெக்ஷனுக்கு முன்னால் வெளியில் வரவங்க எப்போ ஏன் போய் சேர்ந்தீங்க? நீ 4.5 வருஷம் உங்கள் கவர்மெண்ட்டு நீங்கள் பண்ண அட்டூழியம் எல்லாம் ஃபைலு கிடக்குது இல்லை கையில். அண்டர் கம்பல்ஷன் தானேங்க நீங்கள் போனீங்க, அண்டர் த்ரெட்டு தானே போனீங்க. எப்பயும் போக மாட்டேன்னு தானேங்க எடப்பாடி திரும்ப திரும்ப சொன்னார். என்ன கிரவுண்ட் சுச்சுவேஷனில் மாற்றங்கள் வந்தது நீங்கள் போய் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறீங்க? நான் கேட்குறேன், சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன சார்? டெல் மீ ஜஸ்ட் 1% ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ். நீங்கள் பிஜேபியோட போக மாட்டோன்னு சொன்னதுக்கான காரணங்கள் அத்தனையும் இன்றைக்கும் உண்மையாக இருக்கும் பொழுது எதற்காக பிஜேபியை போய் சேர்ந்தீங்க? உங்களுக்கு நிர்பந்தங்கள் இருக்கின்றன, பர்சனலாக உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது, அதனால தான் போய் சேர்ந்தீங்க. இதில் எப்படி நீங்கள் எலெக்ஷனுக்கு 26 எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னால் வெளில வருவீங்க? எப்படி அப்படி ஒரு மித்தை கிரியேட் பண்ணுறீங்க? அடுத்த 3 வருஷம் இந்த எலெக்ஷன் 26 எக்கடு கட்டு போனாலும் அடுத்த 3 வருஷம் அவனுக்கு பவர் இருக்குது கையில். யூ ஆர் சர்விங் டெவில், மறந்துடாதீங்க. யூ வில் ஹேவ் டு சர்வ் இட் ஃபார் எவர். இதில் நயினார் ஒரு விஷயம் சொல்கிறாரு, சமரசம் அப்படின்னாலே எங்களுக்கு அது ரொம்ப உடன்பாடான ஒரு வார்த்தை தான், அதன் காரணமாகத்தான் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இணையணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணமாக இருக்குது. ஆனால் பாஜக நாங்கள் போல, குருமூர்த்தி அவர் நல்ல மனிதர் அப்படிங்கிற வகையில் அவர் போயிருக்காரு மக்கள் நலனுக்காகன்னு. பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி குருமூர்த்தி அவர்கள் போன பிறகும் தன்னை தள்ளி வச்சுக்கிட்டா, இல்லை குருமூர்த்திக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நகர்த்தி வைக்கிறாங்களா? பார்ப்போம் சார். ஒரு விரிவான உரையாடல். நேரத்துக்கு பார்த்ததுக்கு மிக்க நன்றி சார்.